வந்து கட்ட முடியாது, அந்த அளவுக்கு இல்ல, கட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்ல, நீ வேற ஏதாச்சும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா மெடிக்கல் சைட்னாலே காசு ஜாஸ்தி ஆகும்ல மேம், சோ அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். ஓகே, சம்திங் சம் ஓகே, ரெண்டு பேருக்கு சம்திங் பட் தட். ஓகே, ஐ எம் வெரி கிளாட் டு ஹியர். ஐ ஹோப் நீங்க யாருமே வந்து கல்யாணம் ஆற வரைக்கும் படிக்கலான்ற அந்த ஆட்டிடியூட்ல படிக்காமல், நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா தான் வேலைக்கு போறோம்ன்றது. எஸ், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் அதுக்கு முன்னாடி வந்து நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன உலகத்துல என்ன நடக்குது, பக்கத்து வீட்டுல நம்ம ஏரியால என்ன நடக்குது, நம்ம ஊர் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது, எப்படி நம்ம திங்க் பண்ணது, அப்படியெல்லாம் தெரிஞ்சாதான் வேலைக்கு போறீங்களோ இல்லையோ, most probably you all are going to get married and have a family, right? You will be able to guide your family. உங்களுக்கு குழந்தை பிறந்தது, பொண்ணுங்களுக்கும் இல்லை, I'm saying it for everybody, பொண்ணுங்களுக்கும் சரி, for men also. உங்க குழந்தைங்களை கைட் பண்றதுன்னா அவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கறது. You should be educated first. அதனால வந்து அம்மா அப்பா வந்து நீ சும்மா கல்யாணம் வரைக்கும் சும்மா போன்னு சொன்னாலும், for whatever reason, அம்மா அப்பா எந்த ரீசனுக்காக சொல்றாங்க அந்த மாதிரி, which is not correct, but anyways, பட் நீங்க வந்து as a human being living in a world, you should be knowledgeable about everything. ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்றது, நம்ம ஊர் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, வாட்ஸ் கோயிங் ஆன் அரவுண்ட் த வேர்ல்ட், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான். பிகாஸ் பாலிடிக்ஸ்னா நத்திங் பட் நம்ம என்ன பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஊர் இருக்க போகுது. ஒரு இண்டிவிஜுவல் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பிஹேவ். நம்ம எப்படி பிஹேவ் பண்றது அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு யூ நீட் டு ஹேவ் நாலேஜ். அதுக்காகவாவது எல்லாரும் படிக்கணும். How to live in a society, அதுக்காக படிக்கணும். Python is definitely a good thing, you're going to get it, but that's second. Okay மேம், another one thing is, எங்களோட ரெண்டு பேரோட வேற வேற சிச்சுவேஷன்ல இருந்து நாங்க வந்திருந்தாலும், as a female-ஆ எங்களோட எய்ம் வந்து ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகணும். அட் சேம் ஜோஹோ தான் நாங்க ரெண்டு பேருமே வந்து திங்க் பண்ணி வச்சிருக்கோம். அது பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. Okay, good goals, and I hope it comes true. Whatever you guys are என்ன பண்ணணும்னு நினைச்சு பண்றீங்களோ, I hope that comes. I mean, I'm so glad. நல்லா பேசுறீங்க, ரெண்டு பேரும் நல்லா பேசுனீங்க. Very glad. Thank you ma'am. Yes. அடுத்து who wants to go next? Yes, Obulakshmi. மேம், மாத்தி இன்டர்வியூ பண்ணிட்டோம் மேம், மீ அண்ட் ராஜி. சோ நான் கேட்ட கேள்வி வந்து, when I asked introduce yourself, Raji told that she's studying in Tiruchuli government college, and she have learned C and Python programming language, and she also did computer skills, and she's staying in Karyapatti ma'am. Usually அவங்க படிக்கும் போது வந்து they will study by themselves, there is no guidance from college, not much ma'am. அப்புறமா நான் இன்னொரு question I asked was, why should I hire you for the company? She was like, she'll perform good for the company and she'll give her best for the organization. Then I asked, what do you expect after 5 years, expectations from our company? She told that the main thing she's expecting is of salary after 5 years, and she want to learn new skill and she have to develop and get updated towards the future ma'am. Then what are your strengths? She told that she's bold and confident to talk to others, and the weakness was her she have little bit of fear, and she'll think what others will think. And I asked, in which field do you want to work? She told she want to work in Python deferred functions. She knows about Python deferred function, and she knows to write coding own also ma'am. She can do her programming also, and she is very much interested in Python, and she wants to work in yeah, Obulakshmi, that's good. I think you missed the first part of the one of the constraints. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, one of my instructions for the interview is to not ask regular questions. நீங்க வந்து you did the interview like an interview, like வேலைக்கு போற இன்டர்வியூ பண்ற மாதிரி பண்ணியிருந்திருக்கீங்க, right? Seems like your questions were like என்ன படிக்கிறது, right? So that was the point of this interview was to ask about something different, outside of all this, outside of எந்த காலேஜ் என்ன படிக்கிறீங்க, whatever, outside of all that. That's why நீங்க ஸ்வேதா
கீர்த்தி அவங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா they were talking about எப்படி வீட்டுல படிக்க வச்சாங்க, something different. So that was the point of this interview. Looks like you guys missed that point. I know you came late. Raji should have told you that illa this is not the interview we meant in the class அப்படி சொல்லிட்டு. So maybe next time you can try different questions. Okay? Okay. All right. Yeah, Raji, do you have என்ன இருக்கா, நீங்க என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கா? மேம் நான் ஒவ்வொரு பேசினேன் இல்ல மேம், அவங்க இங்கிலீஷ் தெரியாது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். ஆனா எனக்காக அவங்க தமிழ்ல கொஞ்சம் இறங்கி வந்து பேசினாங்க. இறங்கி வந்து பேசுங்க. What does that mean, இறங்கி வந்து பேசுறது? But anyways, okay, go ahead. அவங்க பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ஜாபுக்கு போக இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இன்டர்ன்ஷிப் போய் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. 21 days பண்ணிருக்காங்க இன்டர்ன்ஷிப். அவங்களுக்கெல்லாம் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச வருது, அதனால அவங்களுக்கு ஜாப் கிடைச்சுன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓகே ஓகே அதுனா அவ்வளவுதான் மேம். ஓகே, a couple of things. Again, ரெகுலர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. இங்கிலீஷ் மட்டும் நல்லா பேசினா வேலை கிடைக்கும்ன்றது ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். ஓபுலட்சுமி நல்லா பேசுறாங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஷி ஸ்பீக்ஸ் குட் இங்கிலீஷ், பட் ஓபுலட்சுமி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தட் இஸ் அ பெட்டர் ஸ்கில் தேன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், ஆனா பேச மாட்டேன். அப்படி இருந்தது என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? பார்ட்டிசிபேட் பண்ணணும், கொஸ்டின்ஸ் கேட்டது, பார்ட்டிசிபேட் பண்றது. That is a good skill which Obulakshmi has. So I hope Obulakshmi gets a job, soon. Whatever job she wants to do, I hope she gets it. But English தெரியும்ன்றது மட்டும் is not the reason. ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். Don't think இங்கிலீஷ்ல பேசினா தான் பெரியவங்க எல்லாம் கிடையாது, இறங்கி வந்து பேசினாங்க. Don't think about that. தமிழ்ல பேசினாலும் that doesn't matter. பேசுற விஷயத்த நல்லா பேசணும், that matters. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாபுக்கு போகும்போது எஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் தேவைப்படுது, ஏன்னா ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் தேவை, பட் ஐ வுடன்ட் சே இங்கிலீஷ் இருந்தாலே பெரிய ஆளுலாம் கிடையவே கிடையாது. ஸோ டோன்ட் திங்க் லைக் தட். ஓகே, ஆல்ரைட். ஹூஸ் கோயிங் நெக்ஸ்ட்? மேம் நானும் தமிழரசியும் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டோம், மாத்தி மாத்தி 2 பேருமே பண்ணிக்கிட்டோம். ஓகே. அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்களாம். அவங்களோட வாலிபால்னா ரொம்ப அவங்களுக்கு வாலிபால் பிளே பண்றது ரொம்ப பிடிக்குமா. மத்த எந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து காம்படிஷன் வச்சாலுமே ஃபர்ஸ்ட் ஆளா கலந்துக்குவாங்களாம். அவங்களோட எய்ம் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசையா. அவங்களோட அப்பா வந்து போலீஸ் ஜாப் ட்ரை பண்ணி அவங்க அப்பாவால முடியாததுனால அவங்க அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பாவால முடியாது, நம்ம பண்றோம் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு வந்து சி, பைத்தான் இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமா. அவங்க வந்து ஐடி ஃபீல்டுக்கும் போகணும்னு ஆசையா. போலீஸ் வேலைக்கு வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டே வந்து கிளாஸ்க்கு போவாங்க. சண்டே கிளாஸ் வந்து ஃப்ரீயா கவர்மெண்ட்ல இருந்து கோச்சிங் சென்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு மேம். கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கோச்சிங் சென்டர் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்றது அவங்க கிட்ட இருந்தா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். Yeah, me too. Okay. அவ்வளவுதான் மேம். அவ்வளவுதான். Okay, very good. Very good. So தமிழரசி, what do you think about? மொத்தமா பேசும்போது கொஞ்சம் திக்கி பேசுற மாதிரி இருந்துச்சு. அவங்க கிட்ட பேசும்போது நார்மலா கேஷுவலா பேசுற மாதிரி அது கொஞ்சம் பேசுறேன். Okay, good. புதுசா நல்லா பேசுறேன். நீங்க did you interview பிரியதர்ஷினி as well or பண்ணீங்களா? அத்தா நீங்க 2 பேருமே மாத்தி மாத்தி பேசுனதா சொன்னாங்க இல்லையா? ஒரு இன்டர்வியூ தானா? ஒரு பர்சன் இன்டர்வியூ தி அதர் பர்சன்? எஸ் மேம், மாத்தி நீங்க எந்த காலேஜ் அவங்க தான் மேம் இன்டர்வியூ பண்ணாங்க. நான் எந்த காலேஜ்ல படிக்கிறேன் அவங்க டீடைல மட்டும் கலெக்ட் பண்ணேன். சரி. So தமிழரசி, I have further questions. Police, that's good. So என்ன ரீசன்? அப்பா பண்ணலன்ற ஒரே ரீசன் காண்டி தான் நீங்க போலீஸா போகணும்னு பாக்குறீங்களா, இல்ல you have other reasons to become a police? Yes ma'am, அப்பா BA இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க மேம். அவங்க வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லி எக்ஸாம் எழுதி எல்லாமே செலக்ட் ஆயிட்டாங்க மேம். அவங்க ஹைட்டால வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு வெளியே வந்தாங்க மேம். நான் வந்து எல்லாரையும் ஹைட்டால ரிஜெக்ட் ஆனாங்க மேம். ஓ, ஹைட் காணல சொல்லிட்டா ரிஜெக்ட் ஆனாங்க மேம். நான் வீட்ல உள்ள எல்லாரோட நான் கொஞ்சம் ஹைட் மேம். சரி, அப்படி போயிரணும் அப்படின்றதுக்காக அப்பாவோட இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதான். So my question is, நீங்க போலீஸ் ஆகணும்ன்றது வந்து
அப்பாவால முடியல அதனால நான் போறேன், அது ஒண்ணுதான் ரீசனா? இல்ல போலீஸ்ன்றது ஒரு வெரி ரெஸ்பான்சிபிள் ஜாப் இல்லையா? அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ எஸ் டேஞ்சரஸ் ஜாப் டு. கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வை எந்த ரீசனுக்காண்டி அப்பா ஒருவேளை அப்பா போலீஸ் ஆயிருந்தாங்கன்னா நீங்க ஆயிருக்க மாட்டீங்களா? என்னது வாட் இஸ் எனி அதர் ரீசன் அப்பா அந்த ரீசன் தவிர வேற ரீசன் இருக்கா? அந்த மாதிரி அந்த ரீசன்னா சின்ன வயசுல இருந்தே போலீஸ்ன்னு சொல்லவும் அது கொஞ்சம் மைண்ட் இதாயிடுச்சு மேம். மத்தபடி போலீஸ் பார்த்து கொஞ்சம் மரியாதை அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்றது. இந்த மாதிரிலாம் ஆனா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தவங்க இது பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் மட்டும் இல்லாம எல்லா சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல போலீஸா இருக்கு. நல்ல போலீஸ் எக்ஸாக்ட்லி அண்டர்லைன் தட் பார்ட். நல்ல போலீஸ். So very good. That's a good ambition. I hope I mean computer. Are you in Python class too? Python class ku varingla? Yes ma'am. Okay. So idukku both Python and police. I mean continue explore everything. I'm not saying police pona Python padikka koodadunnu solla nanu. Explore everything, but I'm just curious. Enna reason கேக்குறேன். இல்ல மேம், நான் பிஎஸ்சி முன்னாடி வந்து பயோமேக்ஸ் தான் படிச்சிருக்கேன் 12th வரைக்கும். இங்க காலேஜ் வந்து கோடிங் இதெல்லாம் வரவும் கொஞ்சம் கத்துக்கணும் அப்படின்றது மேம். ஒருவேளை போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிரணும் மேம். இல்ல கிடைக்காத பட்சத்துல ஐடி ஃபீல்ட்ல போகணும் அப்படின்றதுக்காக அது கொஞ்சம் படிக்கிறேன். சரி, ஓகே, குட் ஐடியா, குட் பிளான். ஸோ அகைன் பைத்தான் கிளாஸ்க்கு யார் வந்தாலும் உங்களுக்கு ரியல் உங்களோட நிஜமாவே வேற எதுனா நிறைய டிஎன்பிஎஸ்சி போறேன் எல்லாம் சொல்லுவாங்க, விச் இஸ் ஃபைன். ஏன்னா நமக்கு தெரியாது. இப்ப நீங்க யூ ஆல் ஆர் 19-20 year old, இதுதான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு தெரியாது. ஒன்ஸ் இங்க வந்த பிறகு பைத்தான் கிளாஸ் படிக்கும்போது மேபி இந்த இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த வயசுல வந்து நிறைய இதை எக்ஸ்ப்ளோர் பண்றது, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்டை பத்தி திங்க் பண்ணி பாக்குறதுன்றது குட் ஐடியா. எல்லாம் என்னென்ன எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது. இப்ப அன்னைக்கு ஹெச்ஆர் பத்தி பேசினாங்க அவங்க, மேபி அதை கேட்டுமே அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, மேபி ஐ கேன் ட்ரை தட், ரைட்? அந்த மாதிரி தென் யூ கேன் ட்ரை டு லேர்ன் லிட்டில் பிட் மோர். அந்த மாதிரி ட்ரை பண்றது இட்ஸ் குட் ஐடியா. இது நான் இதுதான் பண்ண போறேன், இது வேற எதுவும் பண்ண மாட்டேன், ஷுர் பண்றதுதான் பண்ணுங்க. பட் இஃப் யூ வாண்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ், நோ ப்ராப்ளம். இட்ஸ் குட். தமிழ் போலீஸ்க்கும் ட்ரை பண்றீங்க, யூ ஆர் அட்டெண்டிங் கிளாஸஸ் ஆன் சண்டே, அண்ட் அதுக்கும் அந்த இதுக்கும் ட்ரை பண்றீங்க, அண்ட் சைட்ல பைத்தானும் பண்றீங்க. as long as you are trying to do ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு ட்ரை பண்றீங்கன்னா இட்ஸ் குட் ஐடியா. வெரி நைஸ், குட் டு ஹியர் அபவுட் ஆல் திஸ். அடுத்து வேற நெக்ஸ்ட் யாரு? எத்தனை பேர் பேசிருக்கீங்க? 3 பேர் பேசிருக்கீங்களா? ஓகே. நான் வந்து பாஸ்கரா இன்டர்வியூ பண்ணேன். அவங்க வந்து தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறதுன்னு தெரியல, கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு தெரியல, அதனால நீங்களே இன்டர்வியூ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லி நான் மட்டும் தான் இன்டர்வியூ பண்ணேன். மீதி இது வரைக்கும் பேசுறவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னதை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணணும், இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் மட்டும் தான் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் தி கரெக்ட், தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டு. பிகாஸ் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ வாஸ் கோயிங் டு ஸ்விட்ச் பீப்புள். இன்டர்வியூவர் இருந்தவங்க மாறுங்கன்னு சொல்றதாகத்தான் தட் வாஸ் மை பிளான். பட் எனிவேஸ் இட்ஸ் ஓகே, கோ அஹெட். சொல்லுங்க, நீங்க இன்டர்வியூ பண்ணீங்க பாஸ்கர். ஓகே. இவங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாஸ்கர் வந்து அவங்க இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்கத அதுக்கப்புறமா டிகிரியை வச்சு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இல்ல, கான்பிடண்டா ஃபீல் பண்ணல அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நான் நிறைய அரியர்ஸ் வச்சிருக்கேன், டிகிரியை வச்சு வேலைக்கு போக முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு. அதனால என்ன, முதல்ல வந்து அவங்களுக்கு ஐடில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அப்புறம் இப்போ வந்து கோடிங் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க, அதனால ஐடில போக முடியுமானே ஒரு டவுட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப சைவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹோப் மாதிரி. இப்ப சைவர்ல ஜாயின் பண்ணிட்டு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு சைவர் வழியா எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு ஹோப் பண்றாங்க. அப்புறம் அவங்க வந்து யூஸ்வலா என்னது கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லோன்லியா ஃபீல் பண்ணா டிராவல் பண்றது பிடிக்குமா, ஆனா டிராவல் பண்ணணும்னா கூட
பொதுவா பாய்ஸ் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து வீட்டுல சொல்லிக்கிட்டு பெர்மிஷன் கேட்டு அப்படிதான் போவாங்களாம். ரீசெண்டா சொல்லாம போன ஒரு பிளேஸ் அப்படின்னா, வீட்டுல சொல்லியிருக்காங்க வெளியே போறேன் அப்படின்னு, ஆனா சொல்லாம எந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லாம அவங்க பர்த்டேக்கு திருப்பரங்குன்றம் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் சொல்லாம போனது. அப்புறம் அவங்க வந்து பீப்புள்க கிட்ட மத்தவங்க கிட்ட பழகுறதுக்கு ரொம்ப சீக்கிரம் பழக மாட்டாங்க. ஆனா பழகியாச்சுன்னா ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களே சொன்னாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அட்டாச்மெண்ட் தாங்க முடியாம பீப்புள் வந்து இவங்களை விட்டுட்டு போறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌட். எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்ல அஸ் அ பாயா. அதனால அது வந்து அவங்களுக்கு வெரி ப்ரௌட். இஸ் வெரி ப்ரௌட் அபவுட் இட். இது வந்து நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, குட் 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 குட். சோ அதர்ஸ் இப்ப கேட்டீங்க இல்லையா, நிறைய பேர் கேட்டீங்க என்ன பாஸ்கர் பத்தி என்ன கேட்டீங்க. சிபீனா சொன்னதை வச்சுக்கிட்டு, நாட் நியூ கொஸ்டின், சிபீனா சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு யூ கேன் சே எனிதிங். உங்க ஒப்பீனியன் ஆர் ஃபர்தர் கொஸ்டின் டு பாஸ்கர். இப்ப நான் வந்து கமெண்ட் சொன்னேன் இல்லையா, இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, தமிழரசி பேஸ்ட் ஆன் வாட் பிரியதர்ஷினி டோல்ட், நம்ம எல்லாருக்கிட்ட சொன்னதை வச்சுக்கிட்டு ஐ ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் டு தமிழரசி. சரியா, புதுசா கொஸ்டின் கேட்கல, அந்த பேசிஸ்ல கொஸ்டின் கேட்டேன். அது மாதிரி இப்போ பாஸ்கர் பத்தி சிபீனா said a few things. I have a few questions. I want to ask some more, but it's okay. I want நீங்க வேற யாராவது இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு என்ன கொஸ்டின் to either to பாஸ்கர் or to சிபீனா. நோ நியூ கொஸ்டின், புதுசா கேட்கக்கூடாது. உங்களுக்கு பாஸ்கருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்கக்கூடாது. சொன்னதை வச்சுக்கிட்டு ஃபர்தர் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் என்ன? Anybody? பாஸ்கர் கிளாஸ்மேட்டா? ஓகே, கோ ஹெட். சொல்லுங்க ராஜி. நீங்க ஏன் டிகிரி வச்சு ஜாபுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் ஸ்டார்டிங்ல அரியரா தான் வச்சுட்டு வரேன். பட் இப்ப பெரும்பாலுமே அரியரே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் அரியர் வச்சதுனால கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுனால எனக்கு டவுட்டா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு கோடிங்ல வர ஸ்டார்டிங்ல இந்த கான்பிடன்ஸ் இப்ப கொஞ்சம் எனக்கு கான்பிடன்ஸா குறைஞ்சிருச்சு. அதனால கோடிங் ஸ்கில்லும் பாதி எனக்கு தெரியும். அதனால எனக்கு வேலை கிடைக்குமான்ற ஒரு டவுட்ல இருக்கேன். அதான் எனக்கு ஒரே டவுட்ல இருக்கு. பாஸ்கர் நீங்க ஐடி ஃபீல்ட் போனா கான்சென்ட்ரேஷனா கோடிங்ல தான் வைக்கணும். கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்னா கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஓகே பாஸ்கர், நீங்க போன்ல குறைக்கலாமே. போன்ல கேம் விளையாடுறதுக்கு பதிலாச்சும் கத்துக்கலாம்ல, யூடியூப்ல லேர்ன் பண்ணலாம்ல கோடிங் ஏதாவது. இப்ப நான் கேமே விளையாடுறது இல்ல ராஜி. நான் இப்ப கேமே டெலிட் பண்ணிட்டேன். Good. So Raji is giving some. Yeah, very good. Any other questions? On a different angle, anything else? So I think they both are classmates. விட்டா ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So yes, anybody who's not a classmate. But that's a good question, Raji. You observed that he's, the confidence இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். You have to be confident first. But I also want to say something. அவங்க Bhaskar is being practical. Right? Confidence இல்ல, but at the same time he is practical. இந்த காலத்துல இந்தியால there is a lot of supply. இந்த engineersக்கு நிறைய பேர் இருக்காங்க, engineers. Right? அப்படின்னு இருக்கும்போது டவுட் மேம். சொல்லுங்க மேம். அரியர் வச்ச வேலை கிடைக்காதா மேம்? எனக்கு தெரியாது. என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன். எஸ், கோ ஹெட் சேதா. அப்படிலாம் இல்ல. நானும் ஒரு சில பேரை ரியல் லைஃப்ல பாத்திருக்கேன். அரியர் இருக்கு. என்னோட பிரதருக்கு, என்னோட சிப்ளிங் வந்து ஒரு 12 அரியர்ஸ் ஐடிஐ. பட் ஹி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் தட். அதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, தட்ஸ் இட், அவ்வளவுதான். மத்தபடி அவனுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அவன் வந்து ஸ்கூல்ல ஸ்கோர் கம்மியா பண்ணிருக்கலாம். பட் அந்த இன்ஜினியரிங் இத ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கத்துக்கிட்டு அவன் அதை ப்ராக்டிக்கலா பண்ணும்போது ஹி இஸ் எக்ஸ்பர்ட் டு தட். சோ
நீங்க எதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களோ அது மூலமா நீங்க வேலை கிடைக்கணும்னு பாருங்க. நான் எடுத்துட்டேன் அதனால அரியர் இல்லாம பாஸ் ஆயிரணும், அது மூலமா தான் நான் வேலைக்கு போகணுன்றத விட்டுட்டு, ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்ட் டு தட். ஸோ நான் அந்த வேலைக்கு போகலாம்னு எனக்கு விருப்பம். நீங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சா பத்தாது, அந்த வேலையில உங்களுக்கு விருப்பம் இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி உங்க அரியர்ஸ பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு பேரண்ட்ஸ் காசு கட்டியிருக்காங்க அதை பாஸ் ஆக்கி டிகிரி வாங்கிடுவோம்னு நினைச்சா போதும். எக்ஸலன்ட் ஸ்வேதா. நான் கூட இந்த மாதிரி கிளியரா பதில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸ்வேதா did an excellent job. ரைட் பாஸ்கர், what do you think? என்ன சொன்னேன் சரியா? ஸ்வேதா சொன்னது சரியா? எஸ் யா முகமது. கரெக்ட் மேம். பாஸ்கர் ஒரு கொஸ்டின் கேட்கணும். பாஸ்கர் ப்ரோ, நீங்க இப்போ எத்தனை இயர் படிக்கிறீங்க? நான் இப்போ தேர்ட் இயர் படிக்கிறேன். தேர்ட் இயர் காலேஜ் முடிய எத்தனை மாசம் இருக்கும்? மந்த்? நான் ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி 3 வருஷம் தானே? அது ஒரு இன்னும் 6 மந்த் இருக்குமா? ஆமா. சரி, ஓகே ப்ரோ. நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு 5 பேர் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறாங்க. நீங்க சொல்ற கான்செப்ட் வச்சே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு 5 பேர் இன்டர்வியூ போறாங்க. அதுல வந்து 4 பேர் 8 மேல வச்சிருக்காங்க, 80% மேல வச்சிருக்காங்க. அந்த ஒருத்தர் மட்டும் 50-60% கிட்ட வச்சிருக்காங்க, அரியரோட வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த 5 பேருக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. சேம் டைம்ல அந்த 5 பேருக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஆன் த ஸ்பாட்ல வந்து கொடுக்குறாங்க. அந்த 5 பேர்ல அந்த அரியர் வச்சு 60% வச்சிருப்பாங்க. பிரேக் ஆகுது. மிச்ச 4 பேர் வந்து கொஞ்சம் டிலே பண்றாங்க. அந்த அரியர் கேக்குதா? அந்த அரியர் வச்சு 50% அந்த அரியர் வச்சிருப்பாங்க ப்ரோ. 50% அரியர் வச்சிருப்பாங்கல்ல, அவன் வந்து ஸ்மார்ட்டா ஒர்க்கா முடிக்கிறான். மிச்ச 4 பேர் வந்து 9 மேல வச்சு, அதாவது 9% மேல வச்சிருக்காங்க. அவங்களால ஸ்மார்ட் ஒர்க் முடிக்க முடியல. அப்ப இன்டர்வியூவர் வந்து யாரை வந்து எடுப்பாங்கன்னா, அந்த ஸ்மார்ட்டா முடிப்பாங்களே, அந்த அரியர் வச்சிருந்து அவன் அந்த டயத்துல நான் சொல்ற ஒர்க்கை வந்து ஸ்மார்ட் முடிக்கிறான், அப்ப நம்ம இவனை எடுப்போம் அப்படின்னு தான் முடிப்பான். அதை நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து தப்பு. அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, 90% மேல எடுக்கிறவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. யார் வந்து அந்த ஸ்மார்ட்டா ஒர்க்கை முடிக்கிறாங்களோ அவங்கள தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இனி வர்ற காலத்துல நீங்க நல்ல எஃபோர்ட் போடுங்க. நல்லா well said Muhammad. So you're giving him some confidence. So 2 point I have Sweta onu sonnanga. Anybody else has anything to say about in the issue? Bhaskar சொன்னதை வச்சு Muhammad had some comments and Sweta did. யாருக்குன்னா எதுனா ஷேர் பண்ணணுமா? Okay, so here's my take. நான் என்ன சொல்ல வரேன்? So Sweta என்ன சொல்றாங்க? எஸ், அரியர்ஸ் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மெயின்லி அவங்களோட சிப்ளிங்ஸ் சொன்ன மாதிரி எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ அதுல கரெக்டா பண்ணணும்னு சொல்றாங்க, which is 100% true. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்றேன், பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மெக்கானிக்கல் தான் இருக்குன்ற போது finish the BSc somehow because you need to have a degree, but mechanical தான் இன்ட்ரெஸ்ட்னா work towards the mechanical thing and get a job, lead your life in the mechanical thing. That's one thing. முகமது என்ன சொல்றாங்க, என்னதான் அரியர் இருந்தாலும் again அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருந்ததுன்னா you will get a job, right? That is what Muhammad is saying. என்னோட personal example what I was going to say is, முதல்ல எங்கிட்ட கேட்கும்போது என்னோட ஓன் கிளாஸ்மேட் நாங்க படிக்கும்போது which is like 30 years ago, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து I don't know if he had arrears, maybe one paper, but he cleared it by pass பண்ணி காலேஜ் முடியும் போது அந்த ஒரு பேப்பரையும் he cleared it. டாப் ஸ்கோர் வச்சிருந்தவங்களை விட அந்த பையனுக்கு தான் முதல்ல வேலை கிடைச்சது, even though he had one arrear which he cleared. Again I want to make sure he cleared the arrear. ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 பேருக்கு வேலை கிடைச்சதுல he was one of them. ஏன் கிடைச்சது? because he was, முகமது சொன்ன மாதிரி, he was smart. நிறைய மார்க்லாம் கிடையாது, பட் he was smart. First he got the job, he's doing well. இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. The only thing நான் முகமது சொன்னதுல only thing I want to differ is,
அரியர் இருந்ததுன்னா இன்டர்வியூக்கே கூப்பிட மாட்டாங்க. தட்ஸ் ரியாலிட்டி. அது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல. அரியர் இருந்தவங்களுக்கு வந்து இருந்ததுன்னா அவங்க ஸ்மார்ட் இல்ல. ஐ டோன்ட் சே தட். பட் தி வே கம்பெனிஸ் ஒர்க், நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அரியர்ஸ்ல கிளியர் பண்ணிட்டு இருக்கணும். யூ கேனாட் ஹாவ் ஸ்டாண்டிங் அரியர் இருக்கக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டு இருக்கணும். பண்ணாதான் they will even look at, they'll take you. even Google, நீங்க எத்தனை மார்க் வாங்கியிருக்கின்றது பிரச்சனை கிடையாது. நீங்க 75% வச்சிருக்கீங்களா 100% வச்சிருக்கீங்களா பிரச்சனை கிடையாது. முகமது சொன்ன எக்ஸாம்பிள் will work as long as இன்டர்வியூல கோடிங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா doesn't matter. 60% மார்க்கா 80% மார்க்கா doesn't matter. பட் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கணும். that matters. எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணி, I don't know what என்ன வேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணி இருக்கணும். அரியர் வச்சு பாஸ் பண்ணீங்களா இல்ல முதல்லயே பாஸ் பண்ணீங்களா doesn't matter. பாஸ் பண்ணி இருக்கணும். ஸோ பாஸ்கர், யூ ஸ்டில் ஹேவ் another 6 months. எத்தனை அரியர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. you have to clear it. you have to have a degree. வெளியில வரும்போது நான் வந்து எனக்கு ஒரு டிகிரி இருக்கு. டிபெண்டிங் ஆன் என்ன ஜாபுக்கு போறீங்கன்றது பார்த்தது. கோடிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, தட்ஸ் another question. கோடிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தென் கஷ்டப்பட்டு வில் ஹெல்ப், செய்யூர் வில் ஹெல்ப் பண்ணலாம். இல்ல எனக்கு கோடிங்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா எல்லாரும் சொல்றாங்க கோடிங்ல பண்ணாதான் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க, அதனால நான் கோடிங் படிக்கிறேன்னா பிரயோஜனமே கிடையாது. இன்ட்ரெஸ்டே இல்ல. நாட் எவ்ரிபடி இஸ் மென்ட் ஃபார் கோடிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், ஜஸ்ட் பிகாஸ் எல்லாரும் வந்து கோடிங் பண்ணா வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க, அந்த ரீசனுக்காக கோடிங் பண்றது, கோடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. ஜஸ்ட் லைக் ஒவ்வொரு ஜாபும் எல்லாராலையும் போலீஸ் ஆக முடியாது. கரெக்ட்? அந்த போலீஸ்க்கு ஆகிறதுக்குன்னு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுக்கான அந்த தைரியம் இருக்கணும், அதுக்காக வாட் எவர் அது இருந்தா தான் போலீஸ் ஆக முடியும். அதுக்காக என்னால போலீஸும் ஆக முடியும், கோடிங் வந்து எல்லாரும் சொல்றாங்க நான் கோடிங் பண்ணணும், யூ கேனாட் டூ தட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், கெப்பாசிட்டியும் இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ் டூயிங் கோடிங் அவங்க தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ், யாரும் கோடிங் தெரியாதுன்றவங்க டம் ஆளும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் டூ கோடிங் ஆல் டே, நாட் அ ப்ராப்ளம். ஆனா எனக்கு சமையல் வராது. ஐ கேனாட் குக், ஐ நாட் அ குட் குக். என் பொண்ணுங்க கேள்வியே பண்ணுவாங்க, என்னதான் நான் வந்து கம்பெனில வந்து பெரிய ஆளாக இருந்தாலும் என்னோட பொண்ணுங்களுக்கு அம்மாவுக்கு ஒன்னும் தெரியாது, அம்மாவுக்கு தைக்க தெரியாது, அம்மாவுக்கு சமையல் பண்ண தெரியாது, அம்மாவுக்கு whatever, right? So ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டா கோடிங் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் வாட் யூ ஆர். அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல. யூ கேன் எக்ஸல் இன் அதர் திங்ஸ் இஃப் கோடிங் இஸ் நாட் யுவர் திங். ஸோ பாஸ்கர், நிறைய பேர் நிறைய இது சொல்லிட்டோம். நம்ம உங்க இஷ்டம், எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ. எகைன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அதுல ஃபியூச்சர் இல்லைன்ற கேஸ்ல அதுவும் கஷ்டம். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பா பண்ணியே ஆகணும் எல்லாரும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ல தான் இருக்கு, நான் டிரா தான் பண்ண போறேன், பணம் இங்க இருந்து வரப்போகுது, ரைட்? ஸோ அதனால ஃபைண்ட் த ரைட் மிக்ஸ். வேலை கிடைக்கிற மாதிரியும் இருக்கணும், நமக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கணும். ஃபைண்ட் த ரைட் மிக்ஸ். சரியா? ஆல் ரைட், தட் வாஸ் a huge discussion. பரவாயில்ல, இந்த இன்டர்வியூ பண்ணதுல யூ கைஸ் ஆர் பிரிங்கிங் அவுட் ஒரு நல்ல விஷயங்களை வெளியில எடுத்துட்டு வரீங்க. நம்ம we can even have a discussion on this one subject. We'll talk about it next. Okay, who's going next? Good job guys, so far எல்லாரும் நல்லா பண்ணிருக்கீங்க. அடுத்து வேற யார் இன்னும் பேசலை? I think Kaushika and Andichi, were you both together or? மேம் நானும் கோமதியும் பண்ணேன். நீங்களும் கோமதி? ஓகே. எஸ் மேம். சொல்லுங்க மேம். நான் தான் மேம் கொஸ்டின் கேட்டேன். ஏன்னா ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அவங்க கேட்டு இருக்காங்க. அவங்க வந்து 2 ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது இப்போ நம்ம கேமரா கிட்ட ஒரு வேஸ்ட் எடுத்துட்டு போனோம்னா அது பயோவா நான் பயோவா அப்படின்னு பிரிச்சு போடுறதுக்காக ஒண்ணு பண்ணாங்க மேம். நான் வந்து எங்க சீனியர்ஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஒரு சிலது நான் பார்த்திருக்கேன். ஆனா யாரும் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி அவ்வளவா யாரும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்து பண்றது வந்து நான் இப்பதான் மேம் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இப்போ வந்து எஸ் மேம். அப்புறம் வந்து இப்போ வந்து எஜுகேஷன் இது பண்ணி பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க மேம், ஏஐ யூஸ் பண்ணி. மேபி அது வந்து அவங்க வந்து என்கிட்ட சொன்னது வந்து
ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாவும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ற அவங்களுக்கு வந்து தனித்தனியாவும் பிரிச்சு போடுறதா சொன்னாங்க. நான் இன்னும் ப்ராஜெக்ட் பண்ணல மேம். எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவா இருக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் வந்து அதிகமா பேச மாட்டேன், எப்பயாவது எனக்கு தேவை இருந்தா மட்டும்தான் பேசுவேன்ட்டு. ஆக்சுவலா நிறைய பேர் இங்க வந்து நாங்க அப்படிதான் மேம் இருக்கோம். அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க ஃபோக்கஸா இருப்பேன், நான் வந்து ஒரு விஷயம் பண்றதா இருந்தா ஃபோக்கஸா இருப்பேன்ட்டு. ஆனா எனக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆயிடும், ஒரு சில விஷயம் பண்றப்போ எனக்கு மிஸ் ஆயிடும். பட் அவங்க சொல்றப்போ ஓகே நம்மளும் வந்து இனிமேல் ஃபோக்கஸா இருந்து பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து செல்ஃப் லேர்னர் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் அவங்க தம்பிய பத்தியும் சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு அவங்க தம்பிக்கும் எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும், டிராயிங் ஸ்டடீஸ் எல்லாத்துலயும் ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல எங்க அக்கா இருக்காங்க. சோ ஒரு சில விஷயத்துல அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப நான் நினைப்பேன் எங்க வீட்டுல மட்டும்தானா அப்படின்ட்டு. அது வந்து எல்லார் வீட்லயும் அது வந்து காமனா தான் மேம் இருக்கு. ஆமா, of course. அதான் மேம். Okay, good, interesting conversation. Waste management. கௌஷிகா எந்த காலேஜ் மேம்? திருச்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். கௌஷிகாவும் ராஜி எல்லாம் கிளாஸ் என்னது கிளாஸ்மேட்ஸா? எஸ் மேம். ராஜி பாஸ்கர் எல்லாம் கிளாஸ்மேட்ஸா? எஸ் மேம். தமிழரசி. ஓ அப்பா, உங்க கிளாஸ்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஓகே, so okay, that's good. Okay, so yeah, waste management எல்லாம் நல்ல ஐடியாவா இருக்கு. Maybe can you talk a little bit more on the waste management? இது கேமரா எல்லாம் வச்சு பண்ணீங்களா? எவ்வளவு தூரத்துக்கு பண்ணீங்க? How far did you go with the project? மேம் அது எப்படின்னா ஏஐ வச்சு தான் மேம் பண்ணோம். பிக்டோபிளாக் சாஃப்ட்வேர்ன்ட்டு ஒரு சாஃப்ட்வேர்ல பண்ணோம் மேம். கிரிப்டோகிராஃபா? பிக்டோபிளாக் அப்படி சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே. ஆமா மேம். அது நாங்க கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் போயிருந்தோம் மேம் 1 month இங்க. அப்போ வந்து ஏ அண்ட் எம்எல் பத்தி சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கடைசியா ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க. அது ரிலேட்டடா பர்க்கின்ற மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு பண்ணோம் மேம் அந்த ப்ராஜெக்ட. இப்போ நம்ம வேஸ்ட்டை கொண்டு போய் அந்த கேமரா முன்னாடி காமிச்சோம்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் வேஸ்ட்னு டிடெக்ட் பண்ணிட்டு அந்த டஸ்ட்பினோட லிட் மட்டும் ஓப்பன் ஆகும். இதனால நம்ம சொசைட்டில வந்து நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு இருந்துச்சு. இது பண்ணலாம். ஓகே ஓகே, யா, நல்ல யூஸ்ஃபுல் ஐடியாவா இருக்கு. ஸோ அது நிஜமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? ஒர்க் ஆச்சா? பண்ணோம் மேம், ஒர்க் ஆச்சு மேம். ஓகே, அது எப்படி பெரிய ஸ்கேல்ல பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? நீங்க பண்றீங்களா? அந்த கம்பெனி பண்ணாங்களா? அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க மேம். மைக்ரோ கண்ட்ரோலர் இதெல்லாம் கொடுத்து போர்ட்லாம் கொடுத்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேம். நாங்க ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி அந்த ஒர்க் ஆகுற மாதிரி பண்ணோம் மேம். ஓகே, சரி, ஓகே, சான்ஸ் குட், வெரி குட், வெரி குட். ஸோ இதுல வந்து ஒரு ஆள் கோமதி இன்டர்வியூட் கௌஷிகா and all தான், நாட் தி அதர் வே இல்ல, ஜஸ்ட் ஒன் பர்சன். ஓகே, வந்து சர்வோ மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணிருந்தோம் மேம். சர்வோ மோட்டார் கனெக்ட் பண்ணும்போது லிட் வந்து ஓபன் ஆகி க்ளோஸ் பண்ணுச்சு மேம். அந்த மோட்டார் ஹெல்ப் அந்த மெக்கானிக்கல் சரி. டஸ்ட்பின் வந்து பயோடிகிரேடபிள் காமிக்கும் போது வந்து ரெட் கலர் பாக்ஸ் ஓபன் ஆகுற மாதிரியும் கிரீன் கலர் பாக்ஸ் நான் பயோ காட்டும் போது ரெட் கலர் ஓபன் பண்ற மாதிரி அதுவா கேமரால டிடெக்ட் ஆகி அதுவா ஓபன் ஆகுற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிருந்தோம். ஓகே, சோ அந்த மோட்டார் எல்லாம் வாங்கி அதுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி டவுன்லோட் பண்ணி எல்லாம் பண்ணீங்களா? அது வந்து அவங்க கம்பெனில இருந்து கொடுத்தாங்க மேம். சர்வோ மோட்டாரும் மைக்ரோ கண்ட்ரோலரும் கம்பெனில இருந்து கொடுத்தாங்க மேம். மத்த ப்ரோக்ராம் இந்த ஐடியாஸ் வந்து நாங்க பண்ணோம் மேம். நீங்க பண்ணீங்க. ஓகே, சவுண்ட்ஸ் குட். ஓகே, குட் அட்டெம்ப்ட். நைஸ். So anybody has questions? அவங்க கௌஷிகா சொன்னதுல anybody has anything curious about the project or anything that you know தம்பி கூட என்ன சண்டை போடுவீங்க? This is a தம்பி who had a birthday recently, right? Somebody said birthday, தம்பிக்கு பர்த்டேக்கு gift வாங்கி கொடுத்தேன்னு சொன்னது நீங்க தானா? நீங்க இல்லையா?
நீங்க இல்ல somebody else. Okay. All right. Anybody? தனிஷா மேம் அது. யாரு? தனிஷா. தனிஷா மேம். வரலையா தனிஷா ஆளுக்கான இன்னைக்கு? Okay. Yes ma'am. Anybody else questions for them? I think we should wrap up soon. வேற யார் இன்னும் பெண்டிங்? எல்லாரும் பேச அண்டிச்சி பேசுனீங்களா? அண்டிச்சி என் கலை சாரி கலெண்டர் சொல்லுங்க கலை தான் பேசுனாங்களா? கலை தான் கொஸ்டின் கேட்டாங்களா? ஆமா மேம், அவங்க தான் அதிகமா கேட்டாங்க. I see. Okay, go ahead. சொல்லுங்க கலை. மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுக்கணும் மேம். வை பிகாஸ் ஆண்டிச்சி அப்படின்னு ஒருத்தவங்க அந்த குரூப்ல இருக்காங்க அப்படின்னு இப்போதான் எனக்கு தெரியும் மேம். அதுவும் நீங்க சொல்லி தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு அவங்களுடைய காலேஜ் கேட்டு அவங்க வந்து திருச்சியில வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னு சொன்னாங்க மேம். ஓகே. உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னும் போது பைத்தான் ஜாவா தெரியும்னு சொன்னாங்க. ஐ மீன் காலேஜ் ஓரியன்டா வந்ததா இல்ல நீங்க தனி கோர்ஸ் எடுத்து படிச்சீங்களான்னு கேட்கும்போது காலேஜ்ல இருந்து வந்த சப்ஜெக்ட்ஸ் தான் சொன்னாங்க. வெளியே ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன்னு சொன்னாங்க. என்ன டாபிக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து ஏதோ ஒரு டாபிக் சம்திங் சொன்னாங்க. சரி அதில் இன்டர்ன்ஷிப் பண்ணோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டேன் நான். அவங்களும் ஆமா சொன்னாங்க. என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணீங்க அப்படின் போது வெஜிடபிள்ஸ் உடைய பெனிஃபிட்ஸ் வச்சு நாங்க ஒரு ப்ராஜெக்டா பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அத காலேஜ்ல வந்து இண்டிவிஜுவலா பண்ணீங்களா இல்ல ஒரு செட் ஆஃப் டீமா வந்து போய் அந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இல்ல சர்டிபிகேட் மட்டும் தான் பண்ணோம், ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. So ஒரு நிமிஷம் கலை, before you continue, so when you are telling the group என்ன ஆச்சுன்னு, you don't have to repeat the question and answers மட்டும் வந்து give it as like ஒரு summary சொல்லுவாங்க இல்லையா? Yes ma'am. கேள்வி கேட்டு you gathered some information gather பண்ணிருக்கீங்க அண்டிச்சு பத்தி ஒரு gather அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் continue instead of saying இந்த answer அப்படி சொல்லலாம். சரி, then it flows easily. சொல்லுங்க. ஓகே மேம். அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் டிகிரி வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களோட எய்மா இருக்குன்னு சொன்னாங்க. தென் வேற மற்றபடி எதுவும் இல்லை மேம். ஏன்னா எனக்கு நோ ஐடியா. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் நான் வரல. What? This has nothing to do with the class. மேம் இப்போ நீங்க டக்குனு क्वेश्चन கேட்க சொன்னீங்க. அது எந்த இதுல கேக்குதுன்னு தெரியல மேம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேம். அதனால அவங்களும் நானும் என்ன பேசுறதுன்னு தெரியாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் மேம். சரி, ஓகே ஓகே. இப்போ மித்தவங்க எல்லாம் பேசுனாங்க இல்லையா கலை? எஸ் மேம். அத வச்சுக்கிட்டு டி ஹேவ் an idea now என்ன 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 பண்ண சொல்லி கொடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு என்ன what was the exercise ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடியா. எஸ் மேம் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஐடியா கிடைச்சதா என்ன மாதிரி எல்லாம் மித்தவங்க எல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு? எஸ் மேம். பாஸ்கரோடைய அந்த இது பிடிச்சிருந்தது மேம். இப்போ அவங்க சொன்னாங்க அரியர் இருந்தா வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. பட் எங்களுடைய ஹெச்ஓடி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உன்னுடைய டிகிரி இருக்கட்டும், உன்னோட ஸ்கில்ஸ் தான் வந்து முதல்ல பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க மேம். இப்போ ஒரு இன்டர்வியூ போகும்போது உன்னுடைய டிகிரி வச்சு ஒன்றும் பண்ண போதில்ல, ஸ்கில்ஸ் இல்லைன்னா கம்பெனிக்கு வேஸ்ட் தான். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உன்னோட ஸ்கில்ஸ் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஜிபிஏ அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொஸ்டின் பேசும்போது இதுவா இருந்தது மேம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாருக்கும் இட்ஸ் ரிலேட்டபிள். எல்லாருமே everybody is thinking about it. அதனால again I want to say this one more time. Skills is important. At the same GPA is not important, but pass ஆயிருந்திருக்கணும். That is important. Keep that in mind. Okay, don't think arrear வச்சாலும் பரவாயில்லை. எதுக்குன்னா வேலைக்கு கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ பண்றாங்கன்னா there's a lot of students coming out. ரைட்? எந்த பக்கம் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பேர் வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேசிக் இது ஒண்ணு வச்சிருக்கணும். அவங்களுக்கு இது பாஸ் பண்ணா தென் ஐ கோ ஸ்டார்ட் லுக்கிங் அட் தம். சோ டிகிரி ஃபுல்லா பாஸ் ஆயிருக்கணும். தட் இஸ் தி ரெக்யர்மென்ட். நீங்க அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிளும் எங்களோட ஹெச்ஓடி சொன்னார் மேம். அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 35 அரியர்ஸ் வந்து இருந்தது மேம் டோட்டலா. சரி. அந்த 35 அரியர்ஸ் வச்சு அவர் வந்து ஃபுல்லாவே வந்து கிளியர் பண்ணிட்டு நல்ல ஒரு கம்பெனில பிளேஸ்மெண்ட் ஆகி நல்ல லேக்ஸ் இதுல வந்து சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஸ் அப்படின்றது ஜஸ்ட் பாஸ் கூட எல்லாம், பட் ஆனா ஸ்கில்ஸ் வந்து நீங்க தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எஸ் எக்ஸாக்ட்லி.
ஜஸ்ட் பாஸ் ஆயிரணும், டிகிரியில பாஸ் ஆயிருங்க எப்படியாவது. 35% தான் மினிமமா பாஸ் ஆகிறதுக்கு. 35% தானா, தட் இஸ் த மினிமம். இந்த ஊர்ல 50%. ஸோ 35% தான் பாஸ்ன்னா கெட் டு 35% somehow and develop your skills. 90% வாங்கினவங்களோட நீங்க ப்ரோக்ராம் நல்லா எழுதுவீங்கன்னா உங்களுக்கு தான் வேலை கிடைக்க போகுது. பட் நீங்க பாஸ் ஆயிருக்கு. That's all I'm trying to say. But anyways, yeah, good, Kalai. So you want to, yeah. Okay, good, very good. Anything else? Anybody want to share? So I hope இந்த எக்ஸசைஸ் பண்ணதுல கொஞ்சம் கேள்வி கேட்கறது எப்படி, பதில் சொல்றது எப்படி, தட்ஸ் நெக்ஸ்ட் திங். கேள்வி கேட்கறது சாதாரண கேள்விகள் இல்லாமல் எப்படி, how to be curious. The whole point of this thing is to be curious about உங்களோட ஓன் இது, உங்களோட ஓன் people similar to you. உங்களுக்கு உங்க ஏஜ் எல்லாருமே சிமிலர் ஏஜ் குரூப், சிமிலர் எல்லாமே நீங்கெல்லாம். ஸோ அதனால ஐ ஹோப் தட் கேவ் யூ சம் கான்ஃபிடன்ஸ் இன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் பீயிங் கியூரியஸ். இதுனா ஒரு விஷயத்தை பத்தி கொஸ்டின் கேட்கறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அண்ட் பேசுறது. அண்ட் எவ்ரிபடி டிஸ்கஸ்ட். ஐ திங்க் there was a good discussion. பாஸ்கரோட விஷயம் வரும்போது எவ்ரிபடி டிஸ்கஸ்ட். ஸோ ஐ ஹோப் இது வந்து இந்த இது இட் அப்ளைஸ் பின்னாடி வேலைக்கு போகும்போதோ இல்லை எங்கேயும் இன்டர்வியூக்கு போகும்போதோ இந்த ஒரு கான்பிடன்ஸை வைக்க. நம்ம பேசணும், அந்த தயக்கம் எல்லாம் போய், யாரோ சொன்னீங்க ஸ்டார்டிங்ல தனியா 2 பேர் பேசுறதுனா பிரச்சனை இல்லை, பேசிடுவோம், எல்லாரும் சேர்ந்து பேசுறதுதான் கஷ்டம்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் சம் ப்ராக்டிஸ் அவுட் ஆஃப் திஸ். ஓகே, ஆல்ரைட், ஐம் கோனா எண்ட் த கிளாஸ். நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் டியூஸ்டே கிளாஸ், இட் வில் பி 1 hour. ஐ எம் திங்கிங் ஆஃப் கிவிங் I'm going to give ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. ஓகே, தி ஐடியா இஸ் அகைன் டு டாக், பிகாஸ் யூ நோ தட் இஸ் சம்திங் we are trying to do. எப்படி திங்க் பண்ணுவோம், எப்படி ஒரு இந்த மாதிரி இதுல பேசுவோம். அதுவும் நான் வந்து I'm going to put it in a group. 2 பேரா போட்டு I'm going to give a problem statement. இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அது will be the question. I will make இந்த மாதிரி மீட்டிங் ரூம்ல 2 பேரா போடுறேன். டிஸ்கஸ். It will be a different person. இப்போ இன்னைக்கு போட்ட மாதிரி இல்லாமல் you will work with a different person. Discuss, come up with ideas, come back to the forum like this, and then talk about it. So you try to, you trying to be thinking, working with the team, and then coming back and talking. So you'll do all 3. Yeah, that will be the thing for next Tuesday. All right. Any questions? If not, I'm going to end the class.